ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் 1 அரசர்கள் 19வது அதிகாரம் 4வது இறைவசனம். அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறைச் செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதியரை விட நல்லவன் அல்ல. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எலியா தேவனுடைய வல்லமையான தீர்க்கதரிசிகளில் ஒருவர். ராஜாவுக்கு முன்பாக நின்று தைரியமாக பேசின மனிதர். காகங்கள் தினமும் இறைச்சியும் அப்பமும் கொண்டு வர சாப்பிட்டு அதிசயங்களை கண்டவர். இவர் மூலம் மரித்து போன பையன் சுகம் பெறுகிறான். விதவையின் மூலம் தேவன் சொல்லியபடியே போஷித்தார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிய மனிதர். ஆனால் இப்பொழுதோ இசபேலின் வார்த்தையால் சோர்ந்து போய் அங்கே ஒரு சூறைச் செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தான் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடுகிறார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்கிறார். ஆனால் தேவன் அவரை விடவில்லை. அவருக்கென்று ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். ஒரு தூதனை அனுப்பி உற்சாகப்படுத்தி எழுந்து காரியத்தை நடப்பிக்க அனுப்பினார். அவரும் எழுந்து செல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உற்சாகமாக செயல்பட்ட நாமும் ஏதோ ஒரு விதத்தில் சோர்ந்து போய்விடுகிறோம். சோர்விலிருந்து எழும்பி தேவனை நோக்கி வருவோம். நம்மை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை தேவன் செய்து முடிப்பார். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். தேவன் நிச்சயமாகவே நம்மை விடுவிக்கிற தேவன். நமக்கு வரும் சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கிற தகப்பன். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். யோபுவின் துன்பங்களிலும் அவர் உற்சாகமாக தேவனை போற்றினார். அப்படியே இப்போதும் நாம் உற்சாகமாக நம் வாழ்வில் உள்ள அநேக துன்பங்களிலும் தேவனை துதிப்போம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா, எலியா மூலம் வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதே, அதற்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்று சோர்ந்து படுத்திருந்த போது தூதனை அனுப்பி அவரை போஷித்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களையெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து வழி நடத்தியது போல இப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய பலத்தால் அல்ல, உம்முடைய பலத்தால் ஓட நீர் எங்களை கிருபை செய்யும். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆண்டவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிற தகப்பனை, அப்படியா உமது பரிசுத்த ஆவியினால் நாங்கள் அபிஷேகிக்கப்பட்டு எங்களுடைய பணியை நாங்கள் உற்சாகமாக செய்ய நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்துவிட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் ஆண்டவரை நோக்கி உற்சாகத்தோடு நோக்கி ஓடுவோம். இந்த நாள் எலியாவை போல உற்சாகமாக தேவனுடைய பணியை செய்ய உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் லார்ட்.